ஸோ எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஹிஸ்டாரிக் எக்ஸிக்யூஷனில், அதாவது ஒரு வரலாறு காணாத அரங்கேற்றத்தில். பப்ளிக் ஃபுல் க்ரௌடாக இருக்குது, எல்லாரும் பயத்தோடையும் க்யூரியாசிட்டியோடையும் நிற்கிறாங்க. கோல்ட் ராஜர், கிங் ஆஃப் த பைரட்ஸ், அவர்கிட்ட ஃபேம் இருக்குது, வெல்த் இருக்குது, பவர் இருக்குது. ஆனால் அந்த ஃபைனல் மொமெண்ட்டில், அவரை எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த ஃபைனல் மொமெண்ட்டில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் வேர்ல்டையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. என்னோட ட்ரெஷர் வேணுமா, போய் தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க, நான் எல்லாத்தையும் ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். அந்த சென்டென்ஸ் தான் என்டையர் வேர்ல்டையே கடலை கண்டுபிடிச்சு. அதுதான் அந்த கிரேட் பைரட் ஏரா. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love. அங்கே வந்து விழுந்த லூஃபியை பார்த்த அந்த பொண்ணுக்கும் அந்த பக்கியோட க்ரோமேட்ஸுக்கும் ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. ஷாக்கிங்கில் இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியாவும் தோணுது. உடனே அந்த பொண்ணு லூஃபி பக்கத்தில் வந்து, பாஸ் நீங்கள் வந்துட்டீங்களா, அப்போ நான் தப்பிச்சு போகிறேன், நீங்கள் அவங்கள பார்த்துக்கோங்க, தனியாக விட்டுட்டு போகிறேன்னு பயப்படாதீங்க, நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா. அதுக்கு லூஃபி அவளை பார்த்து நீ யாருன்னு கேட்க, லூஃபிக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு புரியல. உடனே பக்கியோட க்ரோமேட்ஸ் லூஃபியை பார்த்து அந்த மேப்பை கொடுறா அவளுக்கமா அப்படின்னு கேட்க, லூஃபி எனக்கு பசிக்குது, சாப்பிடாத வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். கடுப்பான ஒரு க்ரோமேட்டு லூஃபியை குத்த, லூஃபி தலையில் போட்டு வந்த ஸ்ட்ரா ஹெட் பறக்குது. அதை பார்த்து கடுப்பான லூஃபி 3 பேரையும் பயங்கரமாக அடிச்சிடறான். தப்பிச்சு போன பொண்ணு இதையெல்லாம் ஒரு வீட்டோட மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்க. திடீர்னு லூஃபியை பார்த்து கத்துறா, பரவாயில்லையே நீயும் ஸ்ட்ராங் தான் போல, 3 பேர் கத்தியோட இருக்க, அவங்களை வெறுங்கையாலே அடிச்சு தும்சம் பண்ணிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, யார் நீ முதல்ல அப்படின்னு லூஃபி கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, என் பேர் தான் நாமி, நான் ஒரு பைரட் திருடி, நான் இருக்கிற பைரட் கிட்ட எல்லாம் கொள்ளடிப்பேன், நீ எங்கூட சேர்ந்துக்கிறியா அப்படின்னு நாமி கேட்க, அதுக்கு லூஃபி சொல்றான், இல்ல நான் இப்போதைக்கு யாரு கூட சேர்ற மூட்ல இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புற லூஃபியை அவ போய் நிறுத்தலா. அப்படி நாமி போய் லூஃபி நிறுத்த, லூஃபி சொல்றான், அட கடவுளை எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது, எனக்கு அப்பையிலிருந்து பசிச்சிட்டு இருக்கு, உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருக்கு அப்படின்னு லூஃபி கேட்க, அவளும் என் கூட வந்தீங்கன்னா நான் உனக்கு நல்லா சாப்பாடு போடுறேன்னு சொல்ல, லூஃபி பயங்கர எக்ஸைட் ஆகிட்டு அவ கூட போறான். கட் பண்ணா பகீதாக்களை உனக்கு காமிக்கிறாங்க. கேப்டன் தன்னோட க்ரூமேட்ஸ் கிட்ட இன்னுமா அந்த திருட்டு பண்ண பிடிக்கல, முதல்ல மேப் எப்படி அவ்வளோ சோபமா காணாம போச்சு, யாரெல்லாம் இதுக்கு காரணம், கிராண்ட் லைனுக்குள்ள நுழைஞ்சு ஒரு சூறாவளியே கொண்டு வரலான்னு பாக்குற நேரத்துல இந்த மாதிரிலாம் நடக்கணும் அப்படின்னு பகி கேட்டுட்டு இருக்க. அங்க இருக்கிற ஒரு குழந்தைய சொல்றேன், பகி கேப்டன் எங்களை மன்னிச்சிருங்க, பொட்டி திறந்துருந்தனால கையை விட்டு ஈஸியா எடுக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு, அதனால தான் அது ஈஸியா திருட்டு போயிருக்குன்னு அந்த க்ரூமேட் சொல்ல, அதுக்கு பகியோட காதுல கையை விட்டு எடுக்கிறதுன்னு கேட்கறதுக்கு பதிலா மூக் அவுட் எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கு. என்ன மூக் அவுட் எடுக்கிறதா, என் மூக்கை பார்த்து கிண்டல் பண்றியா, என் மூக்கை பார்த்தா உனக்கு அவ்வளவு இலக்காரமா தெரியுதா, சில பேர் இதை செட்டப் பண்ணி நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இது என்னோட ஒரிஜினல் மூக்கடா, இதை கிண்டல் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி பேச மற்ற க்ரூமேட்லாம் ஐயோ பகி அவரோட டெவில் ஃப்ரூட் பவரை யூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொல்ல தப்பா பேசின அந்த க்ரூமேட்டோட கழுத்தை பிடிச்சி யாரோ மேலே தூக்குற மாதிரி அவனும் காத்துல பார்க்க ஆரம்பிக்கிறான். நான் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லலை கேப்டன் அப்படின்னு அவன் தெளிவா சொல்ல முடியாத அளவுக்கு அவன் கழுத்தை ஏதோ போட்டு நெருக்கிது. 2 to 3 செகண்ட்ஸ் இப்படியே இருக்க பயத்துல அவன் பண்ணாத தப்பா பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு, என்ன மன்னிச்சிருங்க கேப்டன், இனிமே இந்த மாதிரி பேச மாட்டேன்னு சொல்ல கோவம் அடங்கின பகி, அடுத்த தடவை இதே மாதிரி நடக்காம பாத்துக்கோ, இப்போ போய் அந்த பொண்ணை பிடிச்சிட்டு வாங்கடா, மறுபடியும் கோட்டை விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாரு. கட் பண்ணா லூஃபி அந்த பொண்ணு கொடுத்த சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்ச லூஃபி நாமி கிட்ட கேட்கறான், நீயும் இந்த வீட்டில் தான் வாழ்றே அப்படின்னு கேட்க, அதுக்கு நாமி சொல்றேன், நான் ஒன்று இந்த ஊரை சேர்ந்தவ கிடையாது, என்னோட ஊர் வேற, நான் இங்க திருடுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ லூஃபி சொல்றான், அப்ப நீ நிஜமாவே சூப்பரான திருடி தான் போல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவ சொல்றா, நான் ஒன்றும் நார்மலான திருடங்க மாதிரி கிடையாது, நான் கடல் கொள்ளையர்கிட்ட மட்டும் தான் திருடுவேன், என்ன நார்மலான திருடங்க கூட கம்பேர் பண்ணி பேசாத, என்னோட கோலே 100 மில்லியன் பெரிய அடையிறது தான் அப்படின்னு அவ சொல்ல, அதுக்கு லூஃபி சொல்றான், திருடங்கள்ல என்ன பைரட் திருடன் நார்மல் திருடன்னு, திருடங்கனால திருடங்க தான், அது சரி உனக்கு எதுக்கு 100 மில்லியன் பெரிய அப்படின்னு லூஃபி கேட்க, அதுக்கு நாமி சொல்றா, அது ஒரு சீக்ரெட்டு, அது மட்டும் இல்ல இந்த கிராண்ட் லைனோட மேப்பை வச்சு நான் நினைச்சது எல்லாமே அடைய போறேன் அப்படின்னு நாமி சொல்ல, லூஃபி கேட்கறான், அப்போ நீ ஒரு நேவிகேட்டரா அப்படின்னு கேட்க, ஆமா ப்ரொஃபஷனல் நேவிகேட்டர்ஸே என்கிட்ட பிச்சை வாங்கணும், அந்த அளவுக்கு நான் ரூட்டு போடுவேன் அப்படின்னு நாமி சொல்ல, லூஃபி எக்ஸைட்மெண்ட் ஆகி, அப்போ நீ எங்க க்ரூல சேர்ந்துரு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நாமி நிஜமாவா அப்படின்னு கேட்க, ஆமா நீங்க க்ரூல சேர்ந்துட்ட, பைரட் க்ரூல இன்னொரு ஆள் சேர்த்தியாச்சு சூப்பர் அப்படின்னு லூஃபி சொல்ல, அதுக்கு நாமி சொல்றா, இல்ல நான் அப்ப சேரல அப்படின்னு சொல்றா. லூஃபி பார்க்க, அதுக்கு நாமி சொல்றா, அப்ப கடைசியில நீயும் ஒரு பைரட் தானா அப்படின்னு கேட்க, அதுக்கு லூஃபி சொல்றான், ஆமா நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், ஒரு கிரேட் பைரட்டா, அதாவது கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகி அந்த ஒன் பீஸ் அடைவன்னு ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், அவர் தான் எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, கடுப்பான நாமி, இந்த உலகத்திலேயே பைரட்ஸை தான் நான் ரொம்ப வெறுக்கிறேன், அப்படிப்பட்ட பைரட் க்ரூல என்னால சேர முடியாது. அதுக்கு லூஃபி கேட்கறான், அப்ப நீ நிஜமாவே எங்க டீம்ல சேரலையா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும்போது பகியோட க்ரூமேட்ஸ் ஊரெல்லாம் தேடுறாங்க இவங்கள. அவங்க தேடுறத அந்த வீட்டோட ஜன்னல் வழியா பார்த்த நாமிக்கு இன்னொரு ஐடியா கிடைக்குது. அப்படி உடனே அவர் லூஃபி கிட்ட போய், ஓகே உன் பைரட் க்ரூல நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குன்னு சொல்ல, லூஃபி எக்ஸைட்மெண்ட்ல என்னவா இருந்தாலும் பரவாயில்ல நான் எதா இருந்தாலும் செய்யறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ நாமி சொல்றா, நம்ம 2 பேரும் இப்போ போய் பகீத கேப்டனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றா. ஓகே வா போலாம் அப்படின்னு லூஃபி சொல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி லூஃபியை ஃபுல்லா கட்டிடுறா. தன்னை கட்டி போடுறத பார்த்துட்டு லூஃபி கேட்கறான், எதுக்காக இப்போ என்ன கட்டி போடுறேன் அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு நாமி வெறும் கயிறால தான் கட்டி போட்டிருக்கேன், ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அதுக்கு லூஃபி சொல்றான், பரவாயில்ல வா முதல்ல போய் பகியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஊரெல்லாம் தேடின பகியோட க்ரூமேட்ஸ் பகி கிட்ட வந்து, சாரி கேப்டன் அவங்க ஊரெல்லாம் தேடிட்டு எங்கேயுமே அவங்க கிடைக்கல அப்படின்னு சொல்ல, பகி இவங்க 3 பேரையும் கொல்ல போறா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இவங்க 2 பேரும் வந்துடுறாங்க. அப்படி அங்க வந்து அவங்கள பார்த்து ஒருத்தன் சொல்றான், கேப்டன் இவ தான் அந்த மேப்பை திருடுறான் அப்படின்னு சொல்ல, நாமி அங்க இருந்து லூஃபியை முன்னாடி தள்ளி விட்டுட்டா.
அப்படி தள்ளி விட்டுட்டு நாமி சொல்றா, உங்க மேப்பை திருடிட்டு போன திருட நான் பிடிச்சிட்டேன் கேப்டன், இந்தாங்க உங்க மேப்புன்னு கொடுக்க. அதுக்கு பகி சொல்றாரு, பரவாயில்லையே வாழ்த்துக்கள், பட் ஏன் இந்த திடீர் மனமாற்றம் அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு நாமி சொல்றா, என் பாஸுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை, அவர் கூட இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, நான் உங்க டீம்ல சேரலான்னு இருக்கேன், உங்க டீம்ல என்ன சேர்த்துப்பீங்களா அப்படின்னு நாமி கேட்க பக்கி ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. யோசிச்ச பக்கி, ஓகே நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கலாம், மேப்பு இப்போ நம்ம கை கிடைச்சிருச்சு, இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுக்கு நாமி மனசுக்குள்ள நினைக்கிறா, பைரட்ஸ் எல்லாருமே நிஜமாவே முட்டாள்கள் தான் போல, ஈஸியா ஒருத்தர் மாத்தி ஒருத்தரை ஏமாத்த முடியுது, இப்படியே போச்சுன்னா நம்ம நினைச்சதை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்க லூஃபிக்கு அங்க நடக்கிற எதுவுமே புரியல. ஆனா அவங்க அதோட விடல, லூஃபிய கயிறுல கட்டி அவனை அங்க இருக்கிற ஒரு இரும்பு கூண்டுல போட்டு அடைச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ பகி கேட்கிறாரு நாமியை பார்த்து, நீ ஏன் சரியா கொண்டாட மாட்டேற, இந்த பார்ட்டியே உனக்காக தானே அப்படின்னு சொல்ல நாமி சொல்றா, ஆமா நானும் கொண்டாடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல நாமி மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் உன் டீம்ல சேர்ந்துட்டேன்னு நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்படாத, நான் உன் டீம்ல சேர்ந்ததுக்கே மறுபடியும் அந்த மேப் திருடுறதுக்காக தான். அப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க லூஃபி அந்த குண்டுக்குள்ள இருந்துட்டு அங்கிருந்து சாப்பாடு எல்லாம் சாப்பிடலாம்னு நினைக்கிறான். ஆனா என்னதான் எட்டியும் அவனால எந்த சாப்பாடையும் எடுக்க முடியல. பார்ட்டி டைம் போயிட்டு இருக்கவே பட்டாசெல்லாம் வெடிச்சு வேடிக்கையா இருக்கணும் அப்படின்னு பகி நினைக்க அங்க இருக்கிற க்ரூமேட்ஸை பார்த்து சொல்றாரு, எல்லாரும் ஒரு பகி பால் ரெடி பண்ணுங்க, இந்த பொண்ணுக்கு வெடிச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரு பகி பாலை சந்தோஷமா ரெடி பண்றாங்க. அப்படி இவங்க பகி பால்னு கூப்பிடுறது ஒரு பீரங்கி குண்டு தான். ஆனா இது நார்மலான பீரங்கி குண்டு இல்ல, இது ஒரு வித்தியாசமான பீரங்கி குண்டு. மற்ற நார்மலான பீரங்கி குண்டு சுட்டா வர்ற எஃபெக்ட் இதுல பல மடங்கு அதிகமா இருக்கும் தாக்கம். அந்த பீரங்கி குண்டு பீரங்கியில லோட் பண்ணி லான்ச் பாயிண்ட்ல செட் பண்ணி அதை ஃபயர் பண்ணியும் பகி காமிக்க அந்த பீரங்கி குண்டு போய் விழுந்த அந்த டைரக்ஷன்ல ஒரு தெருவே காலியாயிருது. அந்த அளவுக்கு தாக்கத்தை பார்த்த நாமியும் பயப்பட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கவே ஜோரோவும் பக்கியோட க்ரூமேட்ஸும் அந்த படகுல இங்க வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்க கரெக்டா இந்த ஐலாண்ட் வந்து சேரும்போது தான் அந்த பக்கி பாலும் வெடிச்சு செதுறது. அதை பார்த்த ஜோரோ அந்த க்ரூமேட்ஸ் கிட்ட என்னதுன்னு கேட்க அவங்க சொல்றாங்க, இதுதான் பக்கி கேப்டனோட பக்கி பால், அங்க என்னமோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல இவங்களும் அங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பக்கி பாலோட இம்பாக்ட் காமிச்சதோட பக்கி சொல்றாரு, இந்த பக்கி பாலோட பவராலையும் என்னோட டெவில் ஃப்ரூட்டோட பவராலையும் மொத்த கிராண்ட் லைன்டையுமே நான் வந்து ஆள போறேன் இல்லையா நாமி அப்படின்னு நாமி கிட்ட கேட்க நாமியும் ஆமா நீங்க தான் ஆள போறீங்க அப்படின்னு சொல்ல லூஃபி கடுப்பாயிடுறான். அப்போ கூண்டுக்குள்ள இருந்த லூஃபி, என்னது நீ ஆள போறியா, நான் தான் கிராண்ட் லைன் ஆள போறேன், நான் தான் கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆக போறேன், நீ எப்படி ஆளுவ அப்படின்னு கேட்க பக்கி டென்ஷன் ஆயிடுறான். கோவமான நாமி லூஃபியை பார்த்து, முட்டாள் கொஞ்ச நேரம் கம்முன்றா அப்படின்னு சொல்றா. கடுப்பான பக்கி நாமியை பார்த்து சொல்றாரு, இந்த நேரத்துல தான் நீ உன்னோட விசுவாசத்தை காமிக்கணும் நாமி அப்படின்னு சொல்ல நாமிக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட கேப்டனை எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் நீயே உன்னோட கையால அவனை கொன்று அப்படின்னு பக்கி சொல்ல நாமி பதற ஆரம்பிக்கிறா. பதட்டமான நாமி சொல்றா, இது ஒரு வெல்கம் பார்ட்டி தானே, இதுல எதுக்கு உயிரிழப்பு பண்ணலாம் அப்படின்னு நாமி கேட்க பக்கியோட க்ரூமேட்ஸ் அந்த இடத்துக்கு ஒரு பீரங்கியை கொண்டு வந்துடுறாங்க. அந்த பீரங்கிக்கு முன்னாடி லூஃபியை கூண்டோட கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அந்த பீரங்கிக்குள்ள ஒரு பக்கி பாலையும் போட்டுறாங்க. இப்போ பக்கி சொல்றாரு, நாமி இந்த பீரங்கியை கொளுத்து அவன் சாகட்டும் அப்படின்னு சொல்ல நாமி பதட்டமாகறா. பதட்டமான நாமி யோசிக்கிறா, இவனை இப்ப சுடலைன்னா இவங்க என்ன கொண்டுருவாங்க, அதுவே நான் இவனை இப்ப சுட்டேன்னா இந்த பைரட்ஸை விட மோசமானவளா ஆயிடுவேன், இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு நாமி யோசிக்கவே அவளோட கைகள் ரெண்டும் நடுங்க ஆரம்பிக்குது. அதை நோட்டீஸ் பண்ண லூஃபி கேட்கறான், என்னாச்சு உன் கை ரெண்டும் நடுங்குது, எனக்கு இது நடக்கும்னு அப்பயே தெரியும், நீ பைரட்ஸ் கூட சேர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் அப்படின்னு லூஃபி சொல்ல நாமி கேட்கறான், என்ன யோசிக்கணும், யாருமே யோசிக்காம டக்குன்னு இப்படி ஒருத்தர் கொள்றதுதான் பைரட் கூட சேர்றதுக்கு முன்னாடி யோசிக்கணுமா அப்படின்னு கேட்க அதுக்கு லூஃபி சொல்றான், நீ ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ உன்னோட வாழ்க்கையை பணைய வைக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அப்படின்னு லூஃபி சொல்றான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கவே அங்க இருக்கிற ஒரு பக்கியோட க்ரூமேட் நாமி கையில இருந்த தீப்பெட்டியை பிடிங்கி இவன் கொளுத்தான். அதுக்கு நாமி அவ கையில இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பையனை அடிச்சிடறா. அதை பார்த்து பக்கியோட க்ரூமேட்ஸ் பக்கி லூஃபி எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அடிச்ச அடியில அந்த க்ரூமேட் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அதை பார்த்து பக்கியோட க்ரூமேட்ஸ் பக்கி எல்லாருமே பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அங்க இருந்த லூஃபி, பரவாயில்லையே நீ என்ன மாட்டி விட்ட, இப்ப நீயே என்னை காப்பாற்றவும் செய்யற அப்படின்னு சொல்ல பக்கி, சேர்ந்த நாள் இன்னைக்கு எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவளை கொல்றதுக்கு பக்கியோட க்ரூமேட்ஸ் சில பேர் வராங்க. அவங்க சும்மா வரல, கையில பயங்கரமான கத்தியோட ஓடி வராங்க. அவ்வளோ பேரை அவளால் தனியாக சமாளிக்க முடியாது. இவளும் தோல்வியை ஒத்துக்கிறா. தன்னோட சாவி இங்கே தான் நினைச்சா அங்கேயே நின்றுட்டு இருக்க. ஜோரோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வந்து ஜோரோ நாமி நோக்கி ஓடி வந்து எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். ஏன்டா ஒரு பொண்ணை அட்டாக் பண்ண இத்தனை பேர் வருவீங்களாடா அப்படின்னு கேட்குறா. நாமியை பார்த்தோம், உனக்கு எதுவும் ஆகல இல்லை அப்படின்னு கேட்க அவளும் எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்றா. அங்கே வந்து ஜோரோவை பார்த்து லூஃபி பயங்கர எக்ஸைட் ஆயிடுறான். பரவாயில்லையே ஜோரோ, ஒரு வழியா நீங்களை கண்டுபிடிச்சிட்டேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல லூஃபி பார்த்து ஜோரோ கேட்குறான், இங்கே என்னடா பண்ற, முதல்ல பறவை ஒன்று சாப்பிட்டுச்சு, இப்போ நீ இங்கே கூண்டுக்குள்ள இருக்க, என்ன தாண்டா நடக்குதுங்க அப்படின்னு ஜோரோ கேட்க அதுக்கு லூஃபி சொல்றான், அது ஒரு பெரிய கதை, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்ல இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பக்கியோட க்ரூமேட்ஸும் நாமி யோசிக்கிறாங்க, என்னது ஜோரோவா, பைரட் ஹண்டர் ஜோரோவா, வாய்ப்பே இல்லை, பைரட் ஹண்டர் ஜோரோ இவன் கூட, அது இங்கே எப்படி, இதுக்கு என்ன நடக்குது இங்கே, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு நாமி பதறா. நாமி மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லாருமே பதறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் லூஃபி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்றான். அந்த பீரங்கி ஏற்கனவே லிட் ஆயிடுச்சு, அதாவது நெருப்பு பத்திக்கிச்சு. அதை பார்த்த லூஃபி அங்க இருக்கிற நாமியை பார்த்து கத்துறான். உடனே அந்த நெருப்பு ஆன அப்படின்னு சொல்ல நாமி அவனை காப்பாத்த அவளோட கையை வச்சு அந்த நெருப்பை அணைச்சிட்டா.
கஷ்டப்பட்டு நினச்ச நாமியை பார்த்து கேட்குறான், பரவாயில்ல நீ என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்ல. அதுக்கு நாமி சொல்கிறான், நான் ஒன்றும் உன்னை வேணும்னே காப்பாற்றலை, சுச்சுவேஷன் தான் டிமாண்ட் பண்ணுச்சு. உன்னை காப்பாற்றாம விட்டா நான் இவங்களோட மோசமானவளாயிருவேன், அதனால தான் உன்னை காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்ல. ஓ சுச்சுவேஷனா அப்படின்னு சொல்கிறான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த கேப்டன் பக்கி ஜோரோ பார்த்து கேட்குறான், பைரட் ஹண்டர் ஜோரோவா, உன்னை இங்கே பார்ப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பக்கி சொல்ல. ஜோரோ சொல்கிறான், நான் ஒன்றும் இப்போ பைரட் ஹண்டர் இல்லை, அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குக்காக பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் பைரட் ஹண்டர் இல்லை அப்படின்னு ஜோரோ சொல்ல. பக்கி சொல்கிறான், பட் இருந்தாலும் உனக்கு இப்போ ஒரு பெரிய வேலை இருக்குது, உன்னை பிடிச்சி கொடுத்தாலோ இல்லை உன்னை தீர்த்து கட்டினாலோ எனக்கும் சன்மானம் தான், எனக்கு நல்ல பேரும் கிடைக்கும், அதனால நீ இன்னைக்கு முடிஞ்சடா அப்படின்னு சொல்லி பக்கி ஜோரோ நோக்கி வரான். ரெண்டு பேரும் ஃபியர்ஸோட சண்டை போட ஆரம்பிக்கும் போது சண்டையோட ஆரம்பத்திலேயே ஜோரோ பக்கியை பீஸை கட் பண்ணி போட்டுறான். இதை பார்த்து லூஃபி டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறான். என்னது இவ்வளோதானா, அதுக்குள்ள செத்து போயிட்டான் அப்படின்னு லூஃபி சொல்ல. நாமி பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஆனால் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பக்கியோட க்ரூமேட்ஸ் எல்லாருமே சிரிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சிரிக்கிறத பார்த்து இவங்க 3 பேருக்கும் ஒன்றுமே புரியல. அவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியலன்னு இவங்க 3 பேர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்தில் பக்கியோட கையை ஒரு கத்தியோட ஜோரோ முதுகுல குத்திடுது. அதை பார்த்த லூஃபி, நாமி, ஜோரோ 3 பேருக்குமே பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்போ இவனை தான் நான் பீஸை வெட்டி போட்டேன், அதுக்குள்ளே இவன் எப்படி மறுபடியும் உயிர் தெளிந்து வந்தான் அப்படின்னு யோசிக்க. பக்கி சொல்கிறான், நீ என்னை வெட்டி போட முடியாதுடா, நீ மட்டும் இல்லை யாராலையும் என்னை வெட்டி போட முடியாது, ஏன்னா நான் சாப்பிட்ட ஃப்ரூட்டு சாப் ஃப்ரூட்டு, அந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிட்டாங்களோ அவங்கள யாராலையுமே வெட்ட முடியாது, அதுக்கு அர்த்தம் நீ என்னோட உடம்பை எப்படி வெட்டினாலும் என் உடம்பு ஒன்று சேர்ந்துடும் அப்படின்னு பக்கி சொல்ல. லூஃபி சொல்கிறான், என்னது உன்னை எப்படி வெட்டினாலும் ஒன்று சேர்ந்துருவியா, நீ பயங்கரமான மான்ஸ்டர் போல இருக்கே அப்படின்னு லூஃபி சொல்ல. ஜோரோ அங்கேயே மண்டி போட்டுறான். இப்படி இருக்க பக்கியோட க்ரூமேட்ஸ் எல்லாரும் கொல்லுங்க கொல்லுங்க கொல்லுங்கன்னு அவங்க எல்லாரும் பக்கி பார்த்து கத்த. லூஃபி அங்கேருந்து கத்துறான், பின்னாடி இருந்து முதுகுல குத்துறையே உனக்கு வெக்கமா இல்லையாடா தக்காளி மூக்கு அப்படின்னு கேட்க. உடனே அங்கிருந்து எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நாமி மனசுல நினைக்கிறா, இப்படி பேசுறதுக்கு இது நேரம் இல்லடான்னு நினைக்க. பக்கி பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். உடனே லூஃபியை பார்த்து ஒரு கத்தியை வீச. லூஃபி அதை வாயாலே கடிச்சு உடச்சிடறான். என்ன அப்படி கூப்பிடாதரா அப்படின்னு பக்கி சொல்ல. அதுக்கு லூஃபி சொல்றான், உன்னை இங்கேயே அடிச்சு உன் பேக்கை கிழிக்கிறான்டா அப்படின்னு சொல்ல. பக்கி சிரிக்க ஆரம்பிக்கிறான், நீ என்னோட பேக்கை கிழிக்க போறியா, நீ ஏன் இங்க மாட்டிக்கிட்டு இருக்க, உன் கூட வந்த ஜோரோவும் இப்ப வெட்டுப்பட்டு கிடக்குறான், அந்த நாமி அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, நீங்க 3 பேர் தான் இங்க சாக போறீங்க அப்படின்னு பக்கி சொல்ல. அங்க இருந்த பக்கியோட க்ரூமேட்ஸ் எல்லாருமே இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து லூஃபி ஜோரோ பார்த்து கத்துறான், ஜோரோ இங்க இருந்து ஓடி அப்படின்னு கத்த. ஜோரோக்கு ஒரு செகண்ட் என்ன நடக்குதுன்னு புரியல. அப்புறம் ஜோரோவும் அந்த ஐடியாவை கேட்ச் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணும்போது மறுபடியும் பக்கி அவனை வந்து தடுக்கிறான். ஒரு வழியா பக்கி கிட்ட இருந்து விலகி ஜோரோ என்ன பண்றான்னா அங்க இந்த பீரங்கிய பொசிஷன் மாத்துறான். அவ்வளோ பெரிய பீரங்கியை ஒரு ஆளை பொசிஷன் மாற்றும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற பக்கியும் அவனும் க்ரூமேட்ஸும் என்ன பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கியும் க்ரூமேட்ஸும் எங்கே நின்றுட்டு இருந்தாங்களோ அந்த இடத்த லான்ச் பாயிண்ட்டை செட் பண்ணி அந்த பீரங்கியை திருப்பிடுறான் ஜோரோ. ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பின ஜோரோ அங்கேயே மறுபடியும் விழுந்துடுறான். அப்போ அங்கேருந்து நாமிக்கிட்ட சொல்கிறான், அதை இப்போ பத்தவே அப்படின்னு சொல்ல. அவ்வளோ அதை பற்ற வச்சிடறா. திடீர்னு இவங்களை பார்த்து திரும்பின பீரங்கி பார்த்து இவங்களும் ஷாக்கில் இருக்க. அந்த பீரங்கி இப்போ பத்திக்கிச்சு. இவங்க எல்லாரும் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்க. அந்த பீரங்கி வெடிச்சிருது. வெடிச்ச பீரங்கியிலேருந்து பக்கி பால் வெளியே வர இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.